அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா சமத்துவ நாளாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்து உள்ளது வடக்கு கொளக்குடி கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த ஜாக்கீர் உசேன் நகரை சேர்ந்த 3 சிறுவர்கள் கடந்த 14ஆம் தேதி மாலை நேரத்தில் வெள்ளியங்கால் ஓடையில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்த செய்தி அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கிட உத்தரவிட்டார். இதனையடுத்து காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உயிரிழந்த 3 சிறுவர்களின் குடும்பத்தினருக்கும் முதல்வர் நிவாரண நிதி தலா 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்றோர்களிடம் வழங்கி அவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது உடன் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமார், காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், வட்டாட்சியர் பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் 255 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிதம்பரம் நகராட்சி, அண்ணாமலை நகர் பேரூராட்சி மற்றும் 10 ஊராட்சிகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதேபோல் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் புறவழி, வெளிவட்ட சாலை, சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் காய்கறி மார்க்கெட் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் அந்த திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் திட்டப்பணிகளின் நிலை குறித்தும் முடிவடைந்த பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இக்கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலை வகித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் சிதம்பரம் நகரில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்ததாகவும் அனைத்து பணிகளும் ஆகஸ்ட் மாதம் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சிதம்பரம் நகரம், அண்ணாமலை நகர் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் கூட்டு குடிநீர் திட்டம் ரூபாய் 255 கோடி மதிப்பீட்டில் நடந்து வருகிறது என்றும் 60% பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது என்றும் ஒவ்வொரு வாரமும் பணிகள் எவ்வளவு நிறைவு பெற்றுள்ளது என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்வதாகவும் தெரிவித்தார். கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் புவனகிரி சட்டமன்ற தொகுதியான சேத்தியாத்தோப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து சேத்தியாத்தோப்பு கடைவீதியில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் திராவிட இயக்க எழுத்தாளர் மதிமாறன், திமுக இளம் பேச்சாளர், மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக், முன்னாள் MLAக்கள் மருதூர் ராமலிங்கம், துரைக்கி சரவணன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினர். இக்கூட்டத்திற்கு புவனகிரி ஒன்றிய திமுக செயலாளர் மதியழகன் தலைமை தாங்கிய நிலையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மதியழகன் வரவேற்று பேசினார். அப்போது பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆட்சியில் நல்ல திட்டங்கள் நடைபெற்று வருகிறது என்று பட்டியலிட்டு திட்டங்களின் மூலம் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை குறித்தும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் MRK அவர்கள் பலரும் இந்த திட்டங்கள் எல்லாம் வராது என்று சொன்னார்கள். ஆனால் திட்டங்கள் வந்து தற்போது மக்கள் பலனடைந்து வருகிறார்கள் என்றும் இது